சுதேஷ் வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சுகமாக இருப்பீங்களன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சில்க் சாரீ ட்ராப்பிங் தான் பார்க்க போகிறோம். சில்க் சாரியை ஹேங் பண்ணி கேரி பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. என்னட்ட பர்சனலாகவே கன பேர் சொல்லியிருக்கிறாங்க, முன்னுக்கு வந்து பொம்மைலாம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், எப்படி கொஞ்சம் படிவாக வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி அதுக்குரிய டிப்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். சில்க் சாரியை ஃபுல் ஈவெண்ட்லேயே நீங்கள் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ டிலே பண்ணாமல் இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகலாம். எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் சாரியை நல்லா அயன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பெருவிரலோட கணக்காக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு டக்கின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து இந்த பல்லு போடும்போது உங்களுடைய பல்லு வந்து இந்த லென்த் லாங்காக எடுக்கக்கூடாது. நீங்கள் ப்ளீட் பண்ண போகிற சாரிக்கு எடுக்கிற மாதிரி இதுக்கு தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது. என்று சொன்னால் இது லாங்காக வேண்டாம். உங்களோட ஹேங்கிங் இப்படி ஹோல்ட் பண்ணும்போது கீழே தேய்ச்சி கொண்டே போகும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிற இந்த மெஷர்மெண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். குறைஞ்சது உங்களுடைய முழங்கால உயரத்துக்கு இருந்தாலே உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்படி தூக்கி கேரி பண்ணும்போது இதோட லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லாடி இந்த லென்த் வந்து கீழே வரைக்கும் தேய்ச்சிட்டு போகும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே உங்களோட பல்லு மெஷர்மெண்ட் எடுக்கல ஷார்ட்டாக எடுங்க. நான் வந்து முழங்கால்லேருந்து கொஞ்சம் கீழே எடுத்துருக்கேன். ஆக நிலத்துக்கு போகாமல் உங்களுடைய முழங்கால் மடிப்புக்கு கொஞ்சம் கீழே பதிச்சிருப்பீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். இப்போ இதை வந்து பின் பண்ணுறேன். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஷார்ட்டான ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் லாங்காக எடுத்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து முதலாவது டிப்ஸ். அடுத்தது இப்போ சைட் ப்ளீட்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். சைட் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சாரியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பார்டருக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளீட்ஸுக்கு வந்து நிறைய இடைவெளி விடாமல் கிட்டவா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இங்கே தூர இருந்து இழுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து குறைவாக தான் வரும். ஸோ கீழே சாரி வந்து உயர்ந்துடக்கூடாது. இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்கள் இதை தூக்க கீழே உங்களோட சாரி வந்து லென்த் குறைஞ்சிட்டு போகும். அதனால நீங்கள் வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக கொஞ்சம் எடுத்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாரியும் உயராமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ இதையும் நல்ல ஒரு டைட் பின் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது சாரியில் நீங்கள் இப்படி இழுத்து இன்னொரு ப்ளீட்ஸ் பிடிக்கக்கூடாது. ஏன்னா செருகி நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு இங்கே இப்படி வரும். ஸோ இப்படி இருக்கிற ப்ளீட்ஸை வந்து எப்பயுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ ப்ளீட்ஸுமே உங்களுக்கு இங்கே நேராக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சைட் ப்ளீட் வந்து பின் பண்ணிட்டேன். இந்த ப்ளீட்ஸையும் வந்து இப்படி செருகிட்டேன். அடுத்த டிப்ஸ் வந்து இப்போ இங்கே நான் பல்லு பின் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பல்லு பின் பண்ணியிருக்கீங்களா ஹேங்கிங்க்கு நீங்கள் அடிக்கடி இப்படி ஏதாவது செய்யும்போது இது வந்து இப்படி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி விழக்கூடாது. அடுத்த பின்னை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் செல்ஃபாகவே பின் பண்ணி காட்டுறேன். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஓகே. இந்த இதை வந்து இப்படி கீழே இருக்கிற சாரி ப்ளவுஸில் பின் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸோட சேர்த்து இப்படி பிடிச்சிடணும். இப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பல்லு வந்து ஹோல்ட் ஆகியிருக்குமே. ஓகே, இப்போ பாருங்கள் நான் பின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இங்கே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து விழாது. நீங்கள் என்ன செய்தாலும் ஹோல்ட் பண்ணலாம்.
அடுத்த டிப்ஸ் வந்து பல பேருக்கு இங்கே தான் பிரச்சனை, இந்த இடத்துல இப்படி பொம்மி கொண்டு இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ ப்ளீட்ஸை முதல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கையால் இப்படி இழுத்து பிடிங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து இங்கே லாங்காக வந்து எடுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் இழுக்கும் போதே நீங்கள் லாங்காக எடுத்துருந்தீங்கன்னா இந்த லென்த் அப்படியே நிலத்தில் கூட்டிகிட்டு போகும். இப்போ எனக்கு பாருங்கள் நல்லா ஷார்ட்டாக தான் இருக்குது, அளவாக இருக்குது. கீழே விட்டால் என்னுடைய காலுக்கு மட்டத்துக்கு நிற்கக்கூடிய மாதிரி. ஸோ இந்த மாதிரி இழுத்துக்கொள்ளுங்க. இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் ப்ளீட்ஸ், இப்படி ப்ளீட்ஸ் வரும். இந்த ப்ளீட்ஸை வந்து நல்லா இப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற உங்களோட சாரி ப்ளவுஸில் பின் பண்ணணும். இந்த இடத்துல பின் பண்ணிங்கன்னா இது இப்படியே ஷேப்பாக உங்களுக்கு ஹோல்ட் ஆகி ப்ளீட்ஸ் உங்களுக்கு இந்த பார்டர் நீட்டாக தெரியும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு தூக்கப்படாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ பின் பண்ணுறேன். இது வெளிப்பக்கமாகவே நீங்கள் பின் பண்ண முடியும் என்று சொன்னால் உங்களோட கையால் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஏரியா தெரியாது. நீங்கள் வந்து வெளிப்பக்கமாகவே நான் பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் இப்படி நீட்டாக ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் விட்டாலும் கூட உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தூக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்போ இந்த ப்ளீட்ஸும் உங்களுக்கு இங்கே நீட்டாக நிற்கும். பாருங்கள், இது ஒரு நல்ல டிப்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட பாடி ஷேப்பும் நல்ல நீட்டாக இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் கசங்கி இருந்தால் இங்கே தான் எப்பயும் இழுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா தான் இங்கே டைட் ஆகும். இப்படித்தான் நீங்கள் சாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்படித்தான், ப்ளீட் பண்ணாத ஹேங்கிங் சாரிக்கும் அப்படித்தான் இந்த மாதிரி பின்னுக்கு தான் இழுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கேயும் நீட்டாக இருக்குது, இங்கேயும் நீட்டாக இருக்குது. எனக்கு ஈஸியாக ஹோல்ட் பண்ணவும் முடியுது. இது வந்து பெரிய பார்டர் இருக்கிறனால நல்ல பார்டர் நல்லா டிசைன் நல்லா தெரியும். இந்த டிப்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல நீட்டாக உங்களுக்கு வந்து எந்த சாரியுமே உங்களுக்கு நீட்டாக கேரி பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல நீட்டாக கேரி பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லாமல் நீங்கள் ஹேங்கிங் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஹேங்கிங் பண்ணுறது கஷ்டத்துலேயே அந்த ஹேங்கிங் மெத்தடை சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கு இந்த பதிவு வந்து நீட்டாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஹேங்கிங் டிப்ஸஸ் பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஹேங்கிங் வேரிங் வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், உங்களை நான் இன்னொரு பதிவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.